அடிக்கடி எரர் வருதா? நான் சொல்கிறேன் இந்த சொல்யூஷன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் இப்போ காமனாக நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு 6 டைப் ஆஃப் எரர்ஸையும் அதுக்கு உண்டான சொல்யூஷன்ஸையும் நான் வந்துட்டு இப்போ 1 by 1 டீட்டெயிலாக நான் சொல்கிறேன், வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இஷ்யூ பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி போர்ட்டலே எனக்கு ஓப்பன் ஆகலை, அப்படி இல்லைன்னா எனக்கு ஸ்லோவாக ஒர்க் ஆகுது அப்படின்னா இதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சர்வர் பிஸியாக இருக்கும், அப்படி இல்லைன்னா இன்டர்நெட் எதுவும் இஷ்யூஸாக இருக்கும். இதுக்கான சொல்யூஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட குக்கீஸ் கேச்சஸ் இது எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம கிளியர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா வேறு ப்ரௌசர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ க்ரோம் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாங்க அப்படின்னா மொசைலா ஃபயர்பாக்ஸு, மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் டைப் ஆஃப் இஷ்யூ பார்த்தீங்க அப்படின்னா, லாகின் ப்ராப்ளமில் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா மொபைல் நெட்ஒர்க்கில் எதுவும் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷனாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இமெயில் ஓடிபி கூட நம்ம வெரிஃபிகேஷனுக்கு நம்ம ட்ரை பண்ணி அப்படி கூட நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். தேர்ட் இஷ்யூ பார்த்தீங்க அப்படின்னா, டிஎஸ்சியில் எதுவும் நம்ம எரர் ஃபேஸ் பண்ணுமா அப்படின்னு ஏதாவது எரர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஎஸ்சி எக்ஸ்பைரி ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணும். அப்படி இல்லைன்னா இஎம் சிக்னல் நாட் ஒர்க்கிங்காக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இதுக்கான சொல்யூஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, டிஎஸ்சியோட வேலிடிட்டி ஃபஸ்ட்டு செக் பண்ணி நம்ம பார்க்கணும். அதுக்கு உண்டான டைம் பீரியட் எவ்வளோ இருக்குது என்ன ஏதுன்னு நம்ம செக் பண்ணணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இஎம்சி சைனரை கூட நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் கூட ரீஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ GSTR 1.3b ஃபைல் பண்ணுறப்போ ரிட்டன் ஃபைலிங்கில் எதுவும் எரர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக கொடுத்துருக்கோமா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேலிடேஷனில் எதுவும் எரர் இருக்கா அந்த மாதிரி நம்ம பார்க்கணும். ஸோ இதுக்கு சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா, எரர் மெசேஜை ப்ராப்பராக நம்ம ரீட் பண்ணணும். அப்போ தான் அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்மளால் கரெக்டாக ஃபைலிங் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு யூஸ்வலாகவே ஒரு ஆர்டராக தான் நம்ம ஃபைல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது சேவு, அதுக்கப்புறம் ப்ரிவ்யூ, அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபைலிங் சீக்வன்ஸ் படி தான் நம்மளால் நம்ம ஃபைல் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு சம்திங் வென்ட் ராங் அப்படின்னா டெம்பரவரியாக சர்வரில் எதுவும் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த இஷ்யூ நம்ம இது ஃபேஸ் பண்ணுவோம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 to 10 minutes வெயிட் பண்ணிவிட்டு அகெயின் லாகின் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 6th டைப் பார்த்தீங்க அப்படின்னா ARN ஜென்ரேட் ஆகலை அப்படின்னா நமக்கு ஃபைலிங்கும் கம்ப்ளீட்டாக ஆகிருக்காது. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல நம்ம எல்லாமே சப்மிட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு செக். க்ரோமோட லேட்டஸ்ட் வெர்ஷனை நம்ம யூஸ் பண்ணலாம். அதையும் தாண்டி இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா ஜிஎஸ்டி ஹெல்ப் டெஸ்க்கை நம்ம காண்டாக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி டாக்ஸ் ரெகுலர் அப்டேட்டுக்கு ஸ்ரீமதி நாலேஜ் கப் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.